பிரைஸ் லார்ட். இன்றைக்கான வார்த்தை, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இது அழகா சொல்லப்பட்டிருக்கு, விரியன் பாம்பு குட்டிகளே. எல்லாம் விரியனை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கட்டு விரியன் இதெல்லாம் கடிச்சா பாய்சன் தான். அதுக்குன்னு ஒரு தனி கொள்கை வச்சு, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க, நீங்களே பொல்லாதவங்க, உங்கள் வாயிலிருந்து எப்படி நல்லது வரும்? நீங்கள் எப்படி நல்லது பேசுவீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கப்பட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நீங்கள் நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நம்மளுடைய இருதயம் என்னத்தால நிறைஞ்சிருக்கிறதோ அதுதான் வாய் பேசும். புரியுதா? இப்ப நம்ம இந்த வார்த்தையை விளக்க பார்க்கறதுக்கு முன்னால நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை சாய்த்து ஆண்டுக்கு ஒப்படுவோம். தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை படத்தில் ஒப்பல் கொடுக்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்களுடைய இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறது? தகப்பனே, அசிங்கங்களினாலும் பொறாமையினாலும், தகப்பனே, சகிப்புத்தன்மை இன்மையினாலும், ஆண்டவரே, கெட்ட கேடுள்ள எண்ணங்களினாலும் தகப்பனே நிறைந்திருக்கிறதப்பா. எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறீர்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த அருமையான வார்த்தையை தியானிக்கிறதுனால என் இயேசுவின் இருதயம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? சிலுவையிலே தொங்கிக் கொண்டு என் இயேசுவின் இருதயம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? பாடுகளின் மத்தியிலே அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? புரியுதா? இப்ப இதெல்லாம் நம்ம தியானிக்க போறோம். எல்லாம் நல்லா இருக்கும்போது, சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும்போது, புரியுதா, நம்மளுடைய இருதயம், நம்ம இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் வேறு. சூழ்நிலை மாறும்போது, துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, துக்கம் வரும்போது, புரியுதா, நமக்கு வேண்டாத சம்பவங்கள் நடக்கும்போது நம்மளுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? பைத்தியக்காரர்களாகிற மனுஷங்க பிரச்சனைகளோட. இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு சிலுவையில தொங்குறார். இரவு பூரா தூக்கம் இல்லை. சவுக்கடி விழுது, ரத்தம் வலியுது, சதை கிளியுது, முள்முடி, வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறார். சங்கீதம் 22 உள்ள வேத வார்த்தை நிறைவேறுவதற்காக அவரை சுற்றி உள்ளவர்கள் அவரை கேலி செய்து கொண்டிருக்கிறார். என்ன கேலி செய்யறாங்க? எப்பக்கத்திலும் திரளான ஜனங்கள் என்று மற்றவர்களை எல்லாம் இவன் காப்பாத்தினாரே, இவன் தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டுமே. கேலி செய்யறாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, நிறைய பேர் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. இவன் கடவுள் மேல் நம்பி இருந்தானே, என்ன செய்தார்? விட்டுட்டு அம்போடு போயிட்டாரே, இப்ப அவர் இவனை தப்பி வைக்கட்டுமே. கேலியான வார்த்தை. எவ்வளவு அவருடைய மனசு கஷ்டப்பட்டு, ஆனா எவ்வளவு கேலி செய்தார்களோ அவ்வளவுக்கு அவர் வாய் சொல்லிக் கொண்டிருந்தது, பிதாவே, இவர்களை மன்னி. பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவரது வாய் சொல்லிக் கொண்டிருந்தது. அவருடைய இருதயத்தில் இருந்தது, அவருடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருந்தது. அந்த அன்பு வார்த்தையாய் வெளிப்பட்டது. புரியுதா? இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் மன்னியும் மன்னியும். அவருடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசிற்று. எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனுடைய மகிமை இழந்து போனார். எல்லாம் அவர் அவ்வளோ கஷ்டப்படுற சூழ்நிலையிலும் அவர் சிலுவையில் தொங்குகிறார். அவருடைய கண்கள் சிலர் மீது படுகிறது. அவருடைய கண்கள் சிலர் மீது படுகிறது. முதலாவது லூக்கா 23:42-43 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தார். ஒரு கல்லன் சொல்றான். இந்த கல்லன் இயேசுவை உற்று நோக்குகிறான்.
மத்தேயு 27:44 சொல்லப்பட்டிருக்குது, இந்த 2 கல்லர்களுமே இவங்களை நிந்திச்சாங்க. இயேசுவை நிந்திச்சவங்க தான். 2 கல்லர்கள் இயேசுவை தூஷித்தவர்கள் தான். ஆனா ஒரு கல்லன் மட்டும் மனம் மாறினான். எப்படி மனம் மாறினான்? அவன் இவரை நோக்கி பார்க்கிறான். அவருடைய வாய் எதையோ பேசுகிறது. அவருடைய வாய் யாரையோ கூப்பிடுகிறது. என்ன என்ன அவன் கவனித்து பார்க்கிறான். அந்த வாய் கூப்பிடுகிறது, பிதாவே பிதாவே. கூப்பிடும் போது இவன் உள்ளம் நொறுக்கப்படுகிறான், உள்ளம் உடைகிறான், உள்ளம் உடைந்து போகிறான். ஐயோ, இந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன கூப்பிடுகிறார், என்ன பேசுகிறார், உற்று கவனிக்கிறான். அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். நிந்தித்தவன் மனம் உடைந்து போகிறான். ஐயோ, நான் எவ்வளவாய் நிந்தித்தேன், நான் என்ன பெரிய பாவம் செய்தேன். இந்த ஒருமுறை எனக்கு வாழ்க்கை தந்தால் கூட, நான் பூமியில் வாழ்ந்தால் கூட, என் பாவத்தை போக்குவதற்கு நான் நல்லவனாய் மாறி வாழ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த சந்தர்ப்பமும் கிடைக்காமல் சிலுவையிலே மரண துளிகள், கடைசி நிமிட துளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லவனாக சந்தர்ப்பமே எனக்கு இல்லை. நான் நல்லவனாய் வாழ்ந்தால் ஆண்டவர் எனக்கு மோட்சம் தருவார். ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. இந்த மனிதரும் இவர் மெய்யாகவுமே தேவனுடைய குமாரனையா இருந்தால் நான் மீட்கப்படுவேன். அவனுக்குள் ஒரு மனமாற்றம் வந்தது. எவ்வளவு அன்பானவர் இவர். இவருடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கிறது. இல்லை என்றால் மன்னிப்பு என்ற வார்த்தை அங்கே இடமில்லை. பார்க்கிறான். அவன் உள்ளம் உடைந்து சொல்கிறான், உடைய ராஜ்யத்தை அடியேனை நினைத்தேன். கலக்கத்தோட சொல்லுகிறான், மனம் திரும்பி சொல்லுகிறான், இனி இந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ராஜ்யத்துல நான் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ராஜ்யத்துல எனக்கு நல்லவனா வாழ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று தெரிந்தவுடன் அவன் சொல்லுகிறான், என்னை உடைய ராஜ்யத்துல கொஞ்சம் நினைச்சு பார்த்து. அப்பதான் ஆண்டவர் உள்ள மாறுதலை பார்க்கிறார். அந்த சூழ்நிலை, அவர் துன்பப்பட்ட அந்த சூழ்நிலையும், அவர் வேதனைப்பட்ட அந்த சூழ்நிலையிலும், அவர் கலக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு நீ கூட. அவருடைய உள்ளம் அன்பினால் நிறைந்திருந்தபடியால் அன்பான வார்த்தை அவன் மனமாற்றத்தின் போது வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றேன், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவன் வந்து கேட்பான், மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க சார். நான் அவனை மன்னிக்க மாட்டேன்டா. மனைவி தவறு செய்து மன்னிப்பு கேட்பார்கள் கணவன்மார்கிட்ட, மன்னிச்சிருங்க, நான் அவனை மன்னிக்க மாட்டேன், நீ போடி, டைவர்ஸ் தான். கணவன்மார்கள் மன்னிப்பு எத்தனை மனைவிமார்கிட்ட கேட்பாங்க, நான்லாம் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ வேற ஒரு பொம்பளையோட போனது தானே, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நாம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எப்பேற்பட்ட மன்னிப்பை தருகிறார். காரணம், அவருடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கு. நம்மளுடைய இது எதில் நிறைஞ்சிருக்கு? நம்மளுடைய இது எதனால் நிறைந்திருக்கு சொல்லு. பைபிள் சொல்லப்படும் என்ன 32:23 சொல்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், நிச்சயமாய் அறியுங்கள். அதற்கான பலன் கட்டாயம் வரும், நிச்சயமாய் அறியுங்கள். பாவம் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வேட்டையாடி கொண்டிருக்கும், நிச்சயமாய் அறியுங்கள். நீதிமொழிகள் 5:22 துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவங்களினால் கட்டப்படுவான். உன்னோட பாவம் தான் உன்னை கட்டி போடும். நீ செய்த நன்மைகளை விட நீ தீமைகள் செய்யும்போது அது உன்னை கட்டி போடும், உன் வாழ்க்கையை கட்டி போடும், உன் குடும்பத்தை கட்டி போடும். அடுத்தவன் கட்டி போட முடியாது, அடுத்தவன் சூனிய வைக்க முடியாது. உனக்கு நீதான் சூனிய வச்சுக்க, உனக்கு நீயே சூனிய வைத்துக் கொள்கிறாய். சிலுவையில் அறையப்பட்ட நிலை, கள்ள நினைத்தான், ஐயோ இனி நான் எங்கே ஓடுவேன், பாவம் என்னை விடாது துரத்துகிறது, பாவம் என்னை விடாது பிடிக்கிறது, பாவம் என் வாழ்க்கையை வேட்டையாடுகிறது, என்னை வேட்டையாடுகிறது, நான் எங்கே ஓடுவேன்? அவனுக்கு ஒரே வழிதான் தெரிந்து விட்டது, இயேசுவின் மனமாற்றம், இயேசுவின் பாதத்திலே விழுந்து கிடப்பது. மனமாற்றம். அவன் மனமாற்றம் அடைகிறான். பிதாவே என்று கூப்பிட்டவரிடத்தில் தன் மனதை ஒப்படைக்கிறான். ஆண்டவரே என்னை மன்னி, நீர் மன்னிப்பை அள்ளிவிட்டு இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்.
செய்கிறார் என்று சொல்லிவிட்டீரே, நானும் அப்படிதான் என் வாழ்க்கையை. பாவம் என்னை வேட்டையாடக்கூடாது, பாவம் என்னை வேட்டையாடக்கூடாது, என் குடும்பத்தை பாவம் அழிக்கக்கூடாது. உம்முடைய பாதம் ஒன்று என்னை விடுவிக்கக்கூடிய விஷயம், என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம். அவருடைய பாதத்திலே தஞ்சம். நாம் என்ன பாவம் செய்யலாம், ரகசிய பாவம், பிறரிடம் சொல்ல முடியாத பாவமாய் இருக்கலாம், தன் மனைவியிடம் கூட சொல்ல முடியாத பாவமாய் இருக்கலாம், தன் கணவனிடம் கூட சொல்ல முடியாத பாவமாய் இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல, அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்பாட்ட சொல்லலாம், அப்பா நான் இந்த பாவம் என்னில் இருக்கிறது, மன்னியும் அவர் சொல்லுவார். அவர் அப்புறம் அந்த பாவத்தை நினைக்கவே மாட்டார். அதுக்கு பிறகு பாவம் உன்னை வேட்டையாடாது, உன் வாழ்க்கையை வேட்டையாடாது, பாவம் உன்னை கட்டி போடாது. எனக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஓடி வருகிறீர்கள். உங்களுடைய இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறது? இன்னைக்கு அன்பு அவருடைய இருதயத்திலே நிறைந்திருந்தார். யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ உங்க இருதயம் எதால நினைச்சிருக்கணும்? எதால நினைச்சிருக்கணும்? அன்பினால நினைச்சிருக்கணும். இன்னைக்கு யார்கிட்ட அன்பு இருக்கு? யார்கிட்ட அன்பு இருக்கு? மனைவிக்கு கணவன் மீது அன்பு இல்லை, கணவனுக்கு மனைவியின் மீது அன்பு இல்லை, குடும்பத்திலே அன்பு இல்லை. அப்புறம் தானே அடுத்தவன் அன்பு காட்ட முடியும். இன்னைக்கு பெற்ற தாய்மார்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நிறைய பேரை பார்க்கிறேன், ரோட்ல போன்லயே பேசிட்டு போறது, பிள்ளைய கை விட்டுறாங்க. பிள்ளைய கை பிடிக்க பிள்ளை கையில இருக்குதான்னு கூட அன்னைக்கு ஒரு லேடிக்கு தெரியல. அந்த பிள்ளை ரோட்ல ஓடி வந்தது, நான் பிடிச்சேன் குழந்தை அடிபட்டு செத்துருக்கும். இன்னைக்கு எத்தனை பெண்கள் வீட்டுல சோறு பொங்குறீங்க. முதல்ல கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோறு பொங்கி கொடுக்கிற பெண்கள் எத்தனை பேர்? சர்ச் ஆக்டிவிட்டி, சண்டே கிளாஸ், அப்புறம் என்ன விமென்ஸ் ஃபெலோஷிப், அப்புறம் என்ன எல்லா ஆக்டிவிட்டி பெண்கள் ஓடிடுவாங்க. ஆனா வீட்டை கவனிக்க மாட்டாங்க. வீட்டை கவனிச்சாதானே நீ ஆண்டவர் உன்னை கவனிப்பார். உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? உன் கணவன், உன் பிள்ளை. கணவன்மார்கள் எத்தனை பேர் வெளியவே அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க? மனைவி கிட்ட ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு பேசி உட்கார்றீங்களா? உன் மனைவி ஆண்டவர் உனக்கு கொடுத்த மனைவி. எத்தனை பேர் வீட்டுல உட்காந்து பேசுறீங்க மனைவி கிட்ட அன்பா? எத்தனை பேர் நம்ம பிள்ளை இப்படி வளர்க்கணுமா, ஆண்டவர்கிட்ட சொல்லி வளர்க்கணுமா, நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி படிப்பு கொடுக்கணுமா, நம்ம பிள்ளைகிட்ட நம்ம ஆண்டவர் பத்தி சொல்லணுமா? எத்தனை பேர் வீட்டுல உட்காந்து அன்பா பேசுறீங்க? வெளியே அத்தனை மணி நேரம் நின்று சேட் பண்றீங்க, கால் வலிக்க, வாய் வலிக்க. வீட்டுக்குள்ள அன்பில்லை. வீட்டுக்குள்ளேயே உங்களால் அன்பா இருக்க முடியலன்னா ஆண்டவர் எப்படி நீ அறிவாய்? சும்மா மாயமான வெளிவேஷம். ஆண்டவர் என்னோட தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் அந்நிய பாஷை பேசுறேன் பாங்க, அந்நிய பாஷை 1 மணி நேரம் பேசுறேன் பாங்க, ஆண்டவரோட பேசுறேன் பாங்க. ஒருத்தங்க கிட்ட பொறுமையா இருக்க தெரியாது, சகிப்புத்தன்மை தெரியாது. ஏன் கணவன் கிட்டே சகிப்புத்தன்மை காட்ட மாட்டேங்கிறாங்க? வெளியில முதலாளிங்க கிட்ட, சுப்பீரியர் கிட்ட சகிப்புத்தன்மை இல்ல, கண்ணாப்பினான்னு சகிப்புத்தன்மை இல்லாம பேசுறாங்க. ஆனா கேட்டா சொல்லுவாங்க, 1 மணி நேரம் காலையில நான் எந்திரிச்சு ஜோமை அந்நிய பாஷை பேசுறேன், என் ஆண்டு கிட்ட நான் பேசுறேன். அட முட்டாள்களா, ஆண்டு கிட்ட பேசுறேன். நீங்க எப்படி இருக்கணும்? உங்க இருதயம் எதினால் நிறைந்திருக்க வேண்டும்? உங்கள் இருதயம் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் சகிப்புத்தன்மையினால் நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் பொறுமையினால் நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் பாடுகளை சகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்திலே அன்பு இருக்க வேண்டும். இருக்குதா யாருக்கையாவது இருதயத்துல? இருக்குதா? உனக்காக நீயே பிரேயர் பண்ண வேண்டியது கட்டாயத்துல இருக்கு. நீ அடுத்தவனுக்காக பிரேயர் பண்றியா? உன் ஆத்துமாவே ஆண்டுகிட்ட இல்லை, நீ அடுத்த ஆத்துமா வருவதற்கு நீ பிரேயர் பண்ணிட்டு இருக்கியா? அசிங்கமா இல்லை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும்? வீட்டுக்குள்ளேயே சகிப்புத்தன்மை இல்லை, வெளியே சகிப்புத்தன்மையை பற்றி பேசுங்க. இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய இருதயம் அன்பினாலே நிறைந்தது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பே இல்லை. சக மனிதரோட பழகும் போது அன்பே இல்லை. முன்னால அவன் பேசி பின்னால அவனை குத்துறான். ஒருத்தன் முன்னேறிட்டா போதும் அடுத்து சொல்றேன், இவன் எப்படி முன்னேறான்னு எனக்கு தெரியும்.
குதிச்ச முன்னேறிட்டான். அவனுக்கு முன்னேற முடியல, அதான் அவன் அப்படி பேசுறான். உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, நீ உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அசிங்கப்பட வேண்டிய இடத்திலே இருக்கிறாய். கர்த்தருடைய நாமத்தை இதனாலே நீ வீதியிலே வணங்கிக் கொண்டிருக்கிறாய். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்தில் இருக்கு. இல்ல, பொறுமையில் அன்புதான். அன்பு என்னெல்லாம் பண்ணணும் இருக்கு கொண்டியல்ல. அன்பு எதையும் தாங்கொண்டு இருக்கா? அன்பு சகிக்கொண்டு இருக்கா? அன்பு தன்னை சுட கொடுக்குன்னு இருக்கா? என்னத்தை சுட கொடுத்துட்டீங்க உங்க சரீரத்தை? கணவன் திட்டினாலே என்னையும் இந்த முதல் பை திட்டான், வர வச்சு செய்யற குட்டினா புட்டிக்கிறேன். இவனுக்கு சாப்பாட்டில் புளியை எக்ஸ்ட்ரா போடுறேன், சாப்பாட்டில் உப்பை இவனுக்கு இடிக்கணும், நல்லா உப்பே இல்லாமல் போட. அப்போ தான் அவனுக்கு ரோஸ் வராது. புருஷமாக என்ன பண்ணுறாங்க? வெளியே போற அவள் காயிட்டு, கொஞ்சம் காயிட்டு, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். நைட்டு லேட்டாக தான் போகும். தண்ணி அடிக்கிறவன் என்ன பண்ணுறான்? ஏய், தண்ணி அடித்தாதான் இவட்ட வேலையை காட்ட முடியும். தண்ணி அடிச்சுட்டு வந்து வேலையை காட்டும். இப்படி அன்பு தன்னை சுட கொடுக்கும். அன்பு தன்னை விட்டு கொடுக்கும். அன்பு 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 கொரிந்தியர்ல படிச்சுட்டு காதுல செவிட்டு விரியன் பாம்பு குட்டி ஆயிடுச்சு. விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுடைய இருதயத்தில் நுழைய மாட்டேங்குது. அதான் உங்க இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. இவ்வளவு ஆண்டரை பத்தி பேசுறீங்களே, இவ்வளவு அந்நிய பாஷைங்களே, இவ்வளவு சர்ச்சுக்கு போறீங்களே, சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்களே, உமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்கீங்களே, உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது. இருதயத்தின் நிறைவு எப்படி பாருங்களேன். ஏதாவது நடந்துச்சுன்னு புருஷன் பொண்டாட்டியை பழி போடுவான், பொண்டாட்டி புருஷனை பழி போடுவான். ரெண்டு பேத்துக்கும் அன்பே இல்லைன்னு அர்த்தம். அன்பே இல்லை, அதான் இப்படி மாறி மாறி பழி போடுறது. அதை ஒருத்தர் பழி புருஷன் பழிபட்டா பொண்டாட்டி அமைதியா சகித்தால் அங்கே அன்பு இருக்கிறது. பொண்டாட்டி பழிபடும்போது புருஷன் சகித்தால் அங்கே அன்பு இருக்கிறது. எங்க சகிக்கிறீங்க? இங்க ஒன்று சொன்னா இங்க ஒரு கரண்டி தூக்குனா இங்க ரெண்டு கரண்டி, இங்க ஒரு பூரி கட்டனா இங்க ரெண்டு பூரி கட்ட. பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், ஐயோ சண்டை நடக்குது. அவன் நல்ல செவுத்துல காதை வச்சு கேட்பான், என்ன நடக்குது என்ன நடக்குது. அப்புறம் கேட்டுட்டு என்ன சொல்லுவான், இவங்க லாபாயின்னு படிக்கிறேன். கேட்டுட்டு இதான் சொல்லுவான், இந்த அம்மா வேற அந்நிய பாஷை பேசுவாம்மா, அந்நிய பாஷை புசு 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 தக்கரை பக்கறங்குது. ஆனா இந்த அம்மா இவ்வளோ சண்டை. எவ்வளவு கர்த்தருடைய நாமத்தை வீட்டில் வழங்குறீங்க பார்த்தீங்களா? இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை நீ வீட்டிலே வழங்காதிருப்பாயா. அடுத்ததா யோவான் 19:25-26. இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தன்னுடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். இந்த கத்தோலிக்க சபை பைபிள்ல இருக்கும், அம்மா அதோ உன் மகன் என்று. அம்மா அதோ அம்மா என்று அழைக்கப்பட்டிருக்கும். இயேசு அம்மா என்று கூப்பிடுவார். அம்மா அதோ உன் மகன். எவ்வளவு உடைஞ்சிருக்கும் அந்த தாயோட மனசு. அந்த தாயோட மனசு அப்படி சொல்லி கொடுக்கும்போது எப்படி உடைஞ்சிருக்கும். ஐயோ, என்னுடைய ஒரிஜினல் மகன், நான் பெற்ற மகன் இந்த உலகத்தை விட்டு போக போகிறார். எனக்கு சப்ஸ்டியூட்டா என் பையன் என்னை விட்டுட்டு போக மனசு இல்லாம ஒன்று கொடுக்குறான். எப்படி உடைந்திருக்கும் அந்த மனது சொல்லுங்க. மகனின் உள்ளம் எப்படி உடைந்திருக்கும் மரியாளின் உள்ளம். இயேசு சொன்ன அந்த தருணத்தில் தானே மரியாள் என்னவெல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஐயோ, தூதர்கள் வந்து சொன்னார்களே, மரியே கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவளே என்று அழைக்கப்படுவாய், இந்த உலகத்தின் இரட்சகர் உன் வயிற்றில் பிறக்கிறார் என்று சொல்லும்போது அவள் எப்படியெல்லாம் மகிழ்ந்திருப்பாள். இதைத்தான் சொன்னார்களா? அவருடைய பிதாவாகிய தேவன் சொன்னாரே, தாவீதின் சிங்காசனத்தை அவர் அரசாளுவார் என்று சொன்னாரே. ஐயோ, இதுதான் அந்த முள்முடிதான் அந்த அரசாட்சியா? அவள் உள்ள உடைந்திருக்கும். வேதனையில் எவ்வளவு துடித்திருக்கும் மரியாளின் உள்ளம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-19-17 படிச்சு பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்கள் ஓடி வந்தார்கள், அவரை பார்க்க ஆசையோடு ஓடி வந்தார்கள். உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று ஆசையாய் எல்லாரும் வந்து நின்றார்கள். இப்பொழுதோ உன்னை எல்லாரும் கேலி செய்கிறார்களே. உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஓடி வந்தவர்கள் இப்பொழுது கேலி செய்கிறார்களே. எல்லா
எல்லாத்தையும் காப்பாற்றலாம், இவனை காப்பாற்ற முடியல. ஐயோ, 3 சாஸ்திரிகள் வந்தார்கள், 3 சாஸ்திரிகள் வந்தார்களே, உன் பாதத்தை முத்தமிட்டார்களே, உன்னை எவ்வளவாய் நீதான் இந்த இஸ்ரேலை ஆளும்போது யூதர்களுக்கு அரசராய் பிறந்திருக்கிறாய் என்று சொன்னார்கள். இன்னைக்கு உங்களுடைய சிலுவையிலே பேரலுக்கு யூதர்களின் ராஜா என்று கேலியாய் நக்கலாய் ஒரு பலகையை போட்டிருக்கிறார்கள். மரியாதைக்குள்ளாம் சுக்கு நூறாய் நெருங்கி போயிருக்கும். சிமியோன் 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 அன்றே சொன்னானே, மரியாதை ஒரு பட்டயம் உன்னை உருகி போகும் சொன்னாரே. சிமியோன் சொன்னார், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னார். இதுதான் அந்த பட்டயம், என் ஆத்துமாவை உருவி போகிற பட்டயம் இதுதான். எவ்வளவு துடித்திருப்பாள் அந்த மரியாதை, எத்தகைய பேரதிர்ச்சிக்குள்ளே, ஒரு அழுகைக்குள்ளே, ஒரு கஷ்டத்திற்குள்ளே, ஒரு துன்பத்திற்குள்ளே தன் மகனை பிரியும் போது போயிருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, மரியாதையின் உள்ளம் எவ்வளவாய் துடித்திருக்கு. அந்த மரியாதையின் மகனை நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது, உங்கள் இருதயம் அன்பினால் நிறைந்து அவரை கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு தரமாட்டார், அவர் உங்களுக்கு தரமாட்டார். கடைசியாக இயேசு தன் அன்பு சீடன் யோவானை பார்க்கிறார். யோவான் 13:23-25 இயேசுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார். தைரியத்தோடு கடைசி நிமிஷத்துல அவரை சிலுவையில் அறையும்போது தைரியமா ஓடி வருகிற சீஷன் அவன் தான். யோவான் ஓடி வருகிறார். ஐயோ, என் கூட இருந்தவர், அவர் மார்பிலே ஒரு குழந்தையை போல் சாய்ந்திருந்தேனே, அவர் மார்பிலே நான் தைரியமாய் சாய்ந்திருந்தேனே, எனக்கு இந்த உலகத்திலே எல்லாமே அவராக இருந்தாரே, எனக்கு வேறொன்றும் தேவையில்லை, எல்லாவற்றையும் எனக்கு தந்தாரே, இன்று அவர் என்னை விட்டு பிரிய போகிறார். அழுகையோடு ஓடி வந்தார். அப்பொழுது இயேசு சிலுவையிலே இருந்து அவனை உற்று பார்க்கிறார். அந்த ஒரு பார்வையிலே அவன் உள்ளம் குத்தப்பட்டவனாய், அவனுடைய உள்ளத்திற்குள்ளாய் பல எண்ணங்கள் அவனுக்கு ஓடுகின்றன. லூக்கா 5:1-11 படிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுருவோடு உட்கார்ந்து போதகம் பண்ணி, பேதுருவோட படகுல உட்கார்ந்து போதகம் பண்ணிட்டு இருக்கார், போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுரு, இப்ப போ, கடலோட ஆழத்துல போடு, உனக்கு மீன் கிடைக்குங்கிறார். வலை கிளியும் அளவுக்கு மீனை இழுக்கிறார்கள். அப்பதான் அந்த பேதுருவின் நண்பர்கள் தான் இந்த யோவானும் யாக்கோபும் அப்படி ஆச்சரியப்பட்டு போய் பார்க்கிறார்கள். ஐயோ, அப்படி அதிசயம் செய்த இயேசு இன்னைக்கு சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த அதிசயங்களை பார்த்த சர்வ வல்லவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவாய் அவன் உடைந்திருப்பான். மார்க் 5:37-45 படிச்சு பார்த்தோம்னா, எவீருவின் மகன் மரித்து போனான். யோவான், பேதுரு, யாக்கோபு மட்டும் கூட கூட்டிட்டு போறார். எப்பவுமே இந்த 3 பேரை அதிகம் நேசித்தார். கூட்டிட்டு போறார். அந்த சிறு பெண்ணை கையை பிடித்து தூக்குகிறார். தலித்தாகுமி, எழுந்திரு சிறு பெண்ணை என்கிறார். அந்த குழந்தை, மரித்த குழந்தை எந்திரிக்கிறது. இதை பார்த்து யோவானின் கண்டு அழுகின்றது. ஐயோ, அந்த மரித்து போன அந்த தகப்பனின் வேதனை அறிந்து மரித்த குழந்தையை தூக்கி எடுத்தாரே, மரித்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரே. இன்னைக்கு அந்த என் நேசர் தன்னந்தனியாய் சிலுவையிலே குற்றுயிரமாய் கொலையுயிரமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, இனி எனக்கு யார் துணை? அந்த வேதனையிலே யோவான் அழுகிறான். இன்னும் ஒரு விஷயம் அவனுக்கு இன்னும் ஞாபகம் வருகிறது. மார்க் 14:33-34 அவன் கெத்செமனே தோட்டத்திலே, கடைசி நாளன்று கெத்செமனே தோட்டத்திலே தான் படுகிற பாடை அவர் அறிந்து கெத்செமனே தோட்டத்திலே அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஜெபம் செய்வதற்காக இந்த 3 பேரும் கூட்டிக் கொண்டு போகிறார். யோவான், யாக்கோபு, பேதுரு, இந்த 3 பேர் தான் கூட்டிட்டு போறாரு. 3 பேர்கிட்ட சொல்றாரு, எனக்காக முடிச்சு ஜெபம் பண்ணுங்க, நான் ரொம்ப பாடுபட போறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன், எனக்காக 1 மணி நேரம் முடிச்சு ஜெபம் பண்ணுங்க, எனக்காக 1 மணி நேரம் முடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆனா இயேசு அப்படி சொல்லிட்டு கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ண போகும்போது அவர் ஜெபம் பண்ண போறார். ஆனா ஜெபம் பண்ணி வேர்வையெல்லாம் ரத்தமா வருது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவருக்கு, படப்போரும் பாடுகளை வெளியே வர்றாரு. 3 பேரும் நல்லா போட்டு 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கேட்கிறாரு, எனக்காக இந்த கடைசி இரவு 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் பண்ணலையா? வலி எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்லை. ஆனா எனக்காக ஜெபம் பண்ண உங்களுக்கு மனசு வரல.
என் இருதயம் அன்பினாலே நிறைந்திருக்கவில்லையே, நான் தூங்கி போனேனே, நான் தூங்கி போனேனே. மார்க்கு 14:40 சொல்லுது, அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். ஆண்டவர் வந்து எழுப்பும்போது பயங்கர தூக்கம், வளர்றாங்க. எழுப்பும்போது அந்த அளவு தூங்குறாங்க. அந்த தூக்கம் எப்போங்க வரும்? நிம்மதியா இருக்கும்போது. தூக்கம் எப்போ வரும்? மனுஷன் நல்ல நிம்மதி இருக்கும்போது தூக்கம் வரும். கூட இருந்த இயேசு பரிதபிக்கிறார். படப்பாகும் சிலுவை பாடுகளை நினைத்து அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் பேதுருவுக்கும் தூக்கம், நல்ல தூக்கம். இயேசு பர்பஸா சொல்றார், 1 மணி நேரம் என்னோட இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா தூக்கம், நல்ல தூக்கம். யோவானின் உள்ளம் குத்துகிறது, கதறுகிறது. அவர் என்னை 2ஆம் தரம் எழுப்பினாரே, 2ஆம் தரம் எழுப்பினாரே. யோவானை 1 மணி நேரம் என்னோட முடிச்சிருக்க கூடாது, எழுப்பினாரே, நான் கேட்கலையே, நித்திரை மயக்கத்தில் இருந்து விட்டேனே. கதறுகிறான் அவன். யோவான் 18:8 சொல்கிறது, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். இப்ப 3ஆம் தரம் ஆண்டவர் வெளியே வரும்போது காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். 3ஆம் தரம் அவரை கொண்டு போய் விட்டார். அவரை கொண்டு போகும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு என்ன சொல்றார்? யோவானை யாக்கோபையும் பேதுருவையும் விட்டுருங்க, உங்களுக்கு நான் தானே வேணும், என்னை எடுத்துக்கோங்க. அந்த சூழ்நிலையிலும் அவருடைய இருதயம் காட்டி கொடுக்கவில்லை, அன்பினால் நிறைந்திருந்தது. தான் கஷ்டப்படலாம், என்னோட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது என்று எண்ணம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணு போகும். நமக்கு ஒரு கால் அடிபட்டுச்சுன்னா அவனுக்கு 2 கால் அடிப்பான். நல்ல வேலை ஒரு மூக்கு இருந்துச்சு. நமக்கு ஒரு மூக்கு அடிபட்டுச்சுன்னா அவனுக்கு ஒரு மூக்கு தான் அடிப்பான். வாயி மூக்கி கடவுள் ஒன்றா வச்சுட்டான். அதுக்கு மட்டும் 2 மூக்கு இருந்து வைங்களேன், அப்பா 2 முறை மனுஷன் வாழ வேண்டியது. கடவுள் சூப்பராக பண்ணியிருக்கிறார். பாருங்க, நான் தானே, என்னை பிடித்துக் கொள்ளுங்க, அவர்களை விட்டு விடுங்க. எத்தனை அன்புள்ள உள்ளம் பாருங்க, எவ்வளவு அன்பான இருதயம் பாருங்க. இழந்து போன நாட்கள் இழந்து போனதுதான். நீ புலம்பியாலும் காலம் வரும், நீ கதறியாலும் காலம் வரும். ஐயோ, நான் ஒரு ஏக குருடனை போல வாழ்ந்து விட்டேனே என்று சொல்ல வேண்டிய காலம் வரும். யோவான் அழுதா, நான் ஏன் உறங்கினேன் என்று அழுதா. ஐயோ, என் இருதயம் அன்பினால் இல்லையே என்று அழுதா. அந்த கடைசி நேரத்தில் என்னை தப்புவித்தவரை நான் விட்டு விட்டேனே என்று அழுதா. இன்னைக்கு நாமளும் இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கோம். ஐயோ, என் நேசரை விட்டு விட்டேனே, ஐயோ, துன்பத்தில் என்னை காப்பாற்றியவரை விட்டு விட்டேனே, இத்தனை வருடம் என்னை நடத்தியவரை விட்டு விட்டேனே. நினைக்க மறந்த நாட்கள் எத்தனை நாட்கள் உண்டு. நினைக்க மறந்த நாட்கள். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் நினைக்கிறோம், பணத்தை நினைக்கிறோம், புகழை நினைக்கிறோம், பதவியை நினைக்கிறோம். என்ன நினைக்கல? வீட்டில் பிள்ளைகளை நினைக்கிறோம், புருஷனை நினைக்கிறோம், எல்லாத்தையும் நினைக்கிறோம். கடவுளை மறந்த நாட்கள் எத்தனை நாட்கள். உங்களை என்னை பார்த்து கொஸ்டின் கேட்கிறேன். விழித்திருந்த ஜெபம் பண்ண சொன்னாரு. இனி அந்த நாட்கள் வருமா? யோவான் எப்படி கதறியிருப்பான்? இனி ஒரு முறை அந்த நாள் வருமா? போனது. நான் ஏன் பின்வாங்கினேன்? நம்ம நிறைய காரணம் காட்டும். குழந்தைகளை காரணம் காட்டும், பிரச்சனைகளை காரணம் காட்டும், புருஷனை காரணம் காட்டும். ஏன் பெண்கள் சமையல் வேலையை கூட காரணம் காட்டும், வீட்டு வேலையை காரணம் காட்டுங்க, பர்ச்சேசிங் என்ன வேணாலும் நீங்க காரணம் காட்டலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, யோவான் யாக்கோபும் பேதுருவும் காரணம் காட்டு டயர்ட்ல தூங்கியிருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், இனி காரணமே சொல்ல உனக்கு தருணம் இல்லை. காரணம் என்ன சொல்வேன்? நான் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீ இனி காரணம் சொல்ல முடியாது. நீ தூங்குனேன் காரணம் சொல்லுவியா? நீ தூங்குனேன் காரணம் சொல்லுவியா? என்ன காரணம் சொல்ல போற? காரணம் சொல்ல இனி உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராது. அழுகையின் நாட்கள் இனி வரும்.
எச்சரிக்கையா இருக்கும். யோவானுக்கு அப்புறம் அழுகையின் நாட்கள் வந்து கூட இருந்து பலன் தந்தவர் அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அழுகையின் நாட்கள் வந்து இப்பதான் அவனுக்கு தூங்க முடியும். இப்பதான் அவனுக்கு துயரம் வரும் யோவானுக்கு. மூன்றாவது முறை நீர் என்னை எழுப்பும் போது ஐயோ நான் உண்மை இழந்து போனேன். யோவானின் கதை. சூழ்நிலை எதுவானாலும் இயேசுவின் மனம் அன்பினால் நிறைந்திருந்தது. எதுவானாலும் சூழ்நிலை எப்படி இருந்தது, ஆனால் அவருடைய மனம் எப்படி நிறைந்திருந்தது? அன்பினால் நிறைந்திருந்தது. அவருடைய வாயின் வார்த்தை ஆறுதல் படுத்துவதாக இருந்தது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. நீங்கள் நிறைய பேர் பேசுறீங்க. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா உடனே நிறைய பேர் பேசுவாங்க. அவங்க செய்து பாவமாக எங்க பின்னால் போய் பேசுவாங்க. அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? அவங்க ஏதாவது பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்க. நீ கண்டியா பாவத்தை? ஏன் கிறிஸ்டியன்ஸ் பேசுறீங்களா? கண்டிக்கலாம். பாவம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாத விஷயத்த ஏன் பேசுறீங்க? அவங்க குடும்பத்தில் இது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது. ஏதாவது பாவம் இருக்கும். உனக்கு என்ன தெரியும் அது பாவமா இல்லை சோதனையா? தெரியறதுக்குள்ள பேசுனான்னு வச்சுக்கோ, அடிதான் ஆண்டுட்ட. பைபிள் படிச்சு தப்பா பேசுறது. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எப்படிதான் பேசுறாங்க. எங்க ஒரு மெம்பருக்கு ஏதாவது ஆபத்துனா இன்னொரு மெம்பர்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு இந்த குடும்ப பாவம், சாபம், சாத்தா வாயில தீயதான் வைக்கணும். தப்பா பேசு. ஆண்டவர் அப்படி சொல்லு. நீ ஆண்டவரை விட்டு விட்டாயானால் நீ கண்ணீர் விடும் காலம் வரும். நீ கண்ணீர் விடும் காலம் வரும். யோவான் ஆண்டவரை விட்டு விட்டான். தூங்க வேண்டிய நேரம், முழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவன் முழிக்கவில்லை. அவன் தூங்கி போனான். தூங்கி அவன் எழும்பும் போது கண்ணீர் அவனை ஆட்கொண்டது. அவன் ஒன்றுமில்லாதவனாய் ஆகி போனான். அவன் நம்பியிருந்தவன் இயேசு அவனிடம் இல்லை. அவன் நம்பிக்கை அங்கே இல்லை. அவன் நம்பிக்கை அங்கே செத்து போனது. நாமும் இப்படி இருக்கிறோமா? ஆண்டவரை விட்டு விட்டார். கண்ணீர். சூழ்நிலை எதுவானாலும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. நம்முடைய இருதயம் வேதாகமத்தின் வார்த்தையினால் நிறைந்திருக்கிறது. சொல்லுங்க, வேதாகமத்தின் வார்த்தையினால் நிறைந்திருக்கிறது. நம்மளுடைய குழந்தையின் வாய் வேதாகம வார்த்தையை பேசுது, நல்லா பேசுது. சர்ச்சில் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. நம்ம பிள்ளை ஒரு 10 வசனத்தை சொல்லும். மீனிங் கேட்டால் தெரியும், உங்களுக்கே தெரியாது. ஏன்னா தோணவன் குடும்ப ப்ரேயர் பண்ணணும். நைட்டு சும்மா உட்காந்து நடிச்சுட்டு சரிம்மா போதும் அல்ல 2 நிமிஷம் பண்ணாலும் 2 நிமிஷம் போதும். ஆண்டுட்ட எப்படி பண்ணணும் தெரியுமா? அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அப்பா வரணும். அந்த மாதிரி ஜெபம் போதும். அந்த போதும். அப்பா எங்களை முழுமையாய் இடத்துல ஒப்படைத்து விட்டோம். எங்களை வழி நடத்துங்கப்பா போதும். அது அன்பா போகும். அன்பினால் உங்கள் இருதயம் நிறைந்திருந்தால் அந்த நிறைவினால் வாய் பேசு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அன்பினால் நிறைந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அன்பே இல்லை. அன்பு இருந்தால் ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே இருக்கும். சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், நீடிய பொறுமை. கடவுளிடம் பேசுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார். இருதயத்தை ஆண்டவருடைய தேவ அன்பினால் நிறைப்போம். தேவ வார்த்தையினால் நாம் நிறைப்போம் என்கிறவர்கள் கண்ணை மூடி ஆண்டவருடைய இருதயத்தை, தகப்பனே உங்களுடைய வார்த்தை நிறைவினால் எங்கள் வாய் பேசும். உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை நிறைக்கும் போது கட்டாயம் நீர் எங்களை வழிநடத்துவீர். எங்கள் கால்கள் உங்களுடைய பாதையில் நடக்கும். நீர் எங்களை வழிநடத்துவீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் யாரெல்லாம் உண்மையாய் தூக்க கலக்கமின்றி ஆண்டவரே உம்மை உண்மையாய் வாஞ்சியோடு தேடி, தகப்பனே நான் விட்டுவிட்டேன் என்று யோவான் கதறினது போல யாரெல்லாம் உம்மண்டை கதறுகிறார்களோ அத்தனை பேரையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய பிள்ளையாய் நான் இந்த இடத்தில் நின்று கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, யூடியூப் அன்ஷேர்ட் மினிஸ்ட்ரின்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ண தவறாது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.